இந்த சாயப்பா தரும் நல் உத்தரவை மட்டும் எக்காரணம் கொண்டு நீ தள்ளிவிடாதே. என் பிள்ளையே, நீ இதுவரை என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டுதான் வைத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ என்ன நினைக்கின்றாய்? எனக்கு கண்ணீரையும் சோதனையும் மட்டும்தானே தந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீயாகவே ஒரு கருத்து கணிப்புக்கு வந்து விடாதே. உன் வேதனையிலிருந்தும் உன் பிரச்சனையிலிருந்தும் உன்னை முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நினைத்து ஒருவர் உனக்காக வரப்போகும் சூழ்நிலையைத்தான் உருவாக்குவதற்காக வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை நினைத்து ஒரு பெண்ணானவள் இப்பொழுது பெருமிதம் கொள்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. அவள் யாரென்ற நிலை என்று நீ புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான அடையாளத்தை காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன். இரத்த உறவாக இருக்கலாம், உன் நட்பாக இருக்கலாம், உன் துணையாக இருக்கலாம். அப்படி இருக்கும் போது உனக்கென்று உன் உழைப்பிற்கு பதிலாக அவர் உழைத்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய சந்தோஷத்தை அவர் சந்தோஷமாக எண்ணிக்கொண்டு இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். இதோ இறுதி கட்டத்தை எட்டிவிட்டார். இனியும் உன் மனதில் கலக்கம் வைத்து கொள்ளாதே. நீ இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாதையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். மேடு பள்ளங்களில் ஏறும்போது அந்த ஏற்றத்தை பார்ப்பதற்காக நானே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த பள்ளத்தை கடந்து உனக்கான பாதையை நான் வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் உன் மனதிற்குள் பதற்றம் பட வேண்டாம். உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேரமும் காலமும் வந்துவிட்டது. அதனால தான் நான் சொன்ன பெண்ணானவளும் உன் வாழ்க்கைக்குள் வந்து விட்டாள். ஒவ்வொரு நாளும் நீ திருப்பத்தை எதிர்பார்த்து இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த திருப்பம் வருமோ வராதோ என்று நீ என்னை சோதித்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் இந்த சாயப்பன் சொன்னது நடக்குமோ நடக்காதோ என்று உன் மனப்பதற்றம் தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பதற்றத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இனி எல்லாம் எனக்கு என் அப்பன் நல்லதாகத்தான் நடத்தி தர காத்திருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வெற்றிக்கான பணிகளை உனக்கான தொடக்கத்தை தொடங்கி வைக்கும் போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என் பிள்ளையே, உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் தானே நான் உனக்கான பொறுப்பையும் கடமையை கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு இங்கு கண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் மற்றவர்கள் அப்படி தரம் தாழ்த்தி விட்டார்களே, என்னை இவர் இப்படி சொல்லிவிட்டாரே, அவர் அப்படி சொல்லிவிட்டாரே என்ற நிலை உன் மனதிற்குள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. என்னதான் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் எனக்கான ஒரு விஷயத்தை முடியாது என்று மற்றவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகள் மட்டும்தானே என் காதில் ஒலித்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அந்த வார்த்தைகளின் வழியே நான் உனக்கான பாதையை இப்பொழுது இங்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றேன். நீ எந்த விஷயத்தை எப்படி செய்தாலும் உனக்கு தருகின்ற பொறுப்பையும் உனக்கு தருகின்ற வேலையும் உன் சாயப்பனால் தந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இனி நடப்பது நல்லதாகத்தான் நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்று நீ கலங்குகின்றாய். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று நீ மனதில் நிம்மதி இல்லாமல் இங்கு இருக்கின்றாய். என் குழந்தையே, நான் அனைத்தையும் சரி பண்ணத்தான் போகிறேன். உன் சாய் தேவன் உன்னை ஒரு பொழுதும் கைவிடப் போவதே இல்லை. உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை அங்கு ஏற்றத்தை பார்க்க வைத்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற காரியம் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம்தான் நடக்கப் போகிறது. நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனம் தவிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் எல்லா பதற்றத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கான பாதையில் இந்த அப்பன் உறுதியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இருந்துப்பார். எந்த ஒரு செயலையும் நீ செய்து கொண்டே இரு. நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாதே. நேர்மைக்கும் நீதிக்கும் உட்பட்டுத்தானே உன் ஆசையும் கனவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இதோ உன் மனதை நிம்மதி பெறும் வகையில் தான் நான் வைக்கப் போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை கவனமாக செயல்படு என்று சொல்லும் போது நீ சிறிது பதற்றப்பட்டு கொண்டே
இருக்கின்றாய். ஏனென்றால் பதனமாக என்று சொன்ன உடனே சிக்கல்கள் வந்துவிடுமோ, கஷ்டங்கள் வந்துவிடுமோ என்று நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். உன்னை நான் தீயின் பிடியிலிருந்து காப்பாற்றி உனக்கான வெற்றியை நான் உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன். உன்னை மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இது என் சத்திய வாக்கு. என் குழந்தைக்கு நான் கொடுத்த சத்தியத்தை எப்பொழுதும் மீறப்போவதில்லை. எல்லாம் நன்மைக்கே. என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என்று எண்ணத்தை மட்டும் வரவைத்து கொண்டே இரு. உனக்கான விஷயத்தில் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தரத்தான் போகிறேன். உனக்கான வேலையை முடித்து கொடுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ எப்போது கூப்பிட்டோலும் உனக்காக வர தயாராக இருக்கின்றேன் என்பதை சொல்லத்தான் வந்து இருக்கின்றேன். நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல், என்னை விட்டு விலகாமல், எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். உன் வேலையை நான் நடத்தி தந்து முடித்து கொள்கிறேன். என் குழந்தையே, சில நேரங்களில் உன் பிரச்சனை தலைக்கு மேல் போகிறது, கைமீறி சென்று விடுகிறது. இனி இதற்கு மேல் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பது போல் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் உன்னை நிம்மதி பெற வைப்பதற்கு அத்தனை நேரங்களிலும் உனக்காக உன் கூட இருந்து பயணிக்கும் போது என் குழந்தையை தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. சில சமயத்தில் என்ன செய்வது அப்பனை சாய் தேவனை, தன்னம்பிக்கையை இழக்கும்படியான செயல்கள் அல்லவா இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நான் என்னதான் செய்துவிட முடியும்? எல்லா நேரத்திலும் எனக்கு ஒரே குணம் இருந்து கொண்டு இருப்பது இல்லையே என்று நீ வருத்தப்படாதே. நான் உனக்கு நம்பிக்கை இழக்கும் மாதிரியான செயல்கள்தான் செய்து கொண்டு இருக்கின்றேனோ என்றும் எண்ணிவிடாதே. அத்தனையும் தாண்டி உனக்கு நான் நல்லதை மட்டும், நம்பிக்கை தரும் அச்சாரத்தை மட்டுமே போட்டுக்கொண்டு இருக்கின்றேன். இனி என் குழந்தையிடம்தான் நான் நிரந்தரமாக இருக்கப் போகிறேன். என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என்னை ஆனந்தத்தில் அனுதினமும் அப்பா அப்பா என்று சொல்லிக்கொள்ளும் என் பிள்ளையே, என்னை தினமும் ஆரத்தியில் குளிர்விக்கும் என் செல்ல பிள்ளையே, உன் மனம் மகிழும்படியான நல்ல செய்தி தான் வரப்போகிறது. யார் ஒருவரின் பெண்ணுக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த பெண்ணின் வருகை உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது. உன் இல்லத்தை அங்கு மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இனி நான் வெளிச்சத்தை தான் தரப்போகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு என் கரத்தை பற்றி கொள். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. பொறுமை என்பது நீ காத்திருக்கும் திறன் அல்ல. நீ காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாண்டு கொண்டு இருக்கின்றாய், எப்படி அந்த பாதையை கடந்து வரப்போகிறாய் என்ற அணுகுமுறையை உனக்கு நான் காண்பிப்பதற்குத்தான். உனக்கு அந்த விஷயத்தில் எந்த கெடுதலும் நான் வரவிடாமல் தடுத்து என் சமாதியில் இருந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முத்தாக நான் எடுத்து கோர்த்து கொண்டு இருக்கும்போது இறுதியில் அதை மாலையாக பார்க்கும்போது தான் அங்கு கண்குளிரும். அப்படி அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் பிரச்சனை ஒன்று தீர்ந்தவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்க வேண்டாம். ஒன்று முடிந்தவுடனே அடுத்த பிரச்சனைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோமே, இது என்ன வாழ்க்கை என்று கூட உன் மனம் அங்கு பக்குவம் இல்லாமல் தவிக்கலாம். என் பிள்ளையே, எது எப்படி முடிந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான தைரியத்தையும் மனோதிடத்தையும் என்னப்பன் தந்திருக்கின்றார் அல்லவா? அப்படி இருக்கும்போது அதை நினைத்து கொள்ளும்போது எனக்கு நிம்மதிதான் இருக்கின்றது என்றே நீ நினைத்துக்கொள். உன்னை நான் உனக்கான வாழ்க்கையில் சோதித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உன்னை கெட்ட நேரத்திலிருந்து மீட்டெடுக்கத்தான், உன்னை அந்த சோதனையின் பக்கத்திலிருந்து மீட்டெடுக்கத்தான், உன் வாழ்க்கையை பற்றி காப்பாற்றத்தான், உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பன் சாய் தேவன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்கொள். எதையுமே தன்னம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. என்ன நடந்தாலும் இறுதியில் என்னப்பன் எனக்கு நல்லதை தரும்படியான செயல்கள்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இதற்காக மன வருத்தப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு.
நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. அதற்காக அந்த காரணத்தை மட்டும் தேடிக்கொண்டு இருக்காது. வெளிச்சத்தை விட்டு விடுவாய். காரணத்தை விட்டுவிட்டு என் முன்னால் இருக்கும் தடைகளை எப்படியாவது அகற்றிவிடுங்கள் அப்பா என்று சொல்லிப்பார். வெற்றி உனதாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.